எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருப்போம் இல்லையா? இந்த கிளாஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட், முக்கியமான ஒரு விஷயம், இந்த காம்பவுண்டிங். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்வெஸ்ட் பண்றது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம போன கிளாஸ்லையும் கூட அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சேவிங் பண்றது ஓகே. சேவிங் பண்ணா பணத்தோட மதிப்பு கம்மியாகும். அதனால நம்ம அடுத்த கட்டத்துமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுதும் அதுல காம்பவுண்டிங் ப்ராசஸ் நடக்குதா அப்படிங்கறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி என்ன காம்பவுண்டிங்னா அது அவ்வளவு முக்கியமா? அது என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமாகுது இங்க. எஸ், காம்பவுண்டிங்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். காம்பவுண்டிங் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க அடிப்படையில கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ காம்பவுண்டிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோம். சும்மா காம்பவுண்டிங் காம்பவுண்டிங் பேசிக்கிட்டே இருந்தா போர் அடிக்கும். முதல்ல அது என்னங்கிறத புரிஞ்சுக்குவோம். ரொம்ப சிம்பிளா இந்த வட்டி குட்டிக்கு போட்டு குட்டிக்கு வட்டி போடுறதுனால நம்ம படங்கள்ல நிறைய டயலாக் கேட்டிருப்போம்ல, அந்த மாதிரி தான். அதாவது நான் ஒரு முதலீடு பண்றேன். அந்த முதலீடு எனக்கு ஒரு வட்டி தருது, ஒரு இன்ட்ரெஸ்ட் தருது, ஒரு வருமானம் தருது. அந்த வருமானம் மறுபடியும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தருது. இதைத்தான் காம்பவுண்டிங் அப்படிங்கிறோம். நான் ஒரு கோழி வளர்த்துறேன். அந்த கோழி எனக்கு கோழி குஞ்சுகளை தருது. இப்ப அந்த கோழி குஞ்சு பெருசாகி அதுவும் கோழி குஞ்சுகளை தருது. இப்படி பண்ணிட்டே இந்த ப்ராசஸ் இப்படியே நடந்துகிட்டு இருந்தா தான் ஒரு கோழி பண்ணை உருவாகும். நான் ஒரு கோழி வாங்கிட்டுட்டேன். அது ஒரு கோழி குஞ்சு தருது. அதோட அதோட சகாப்தம் முடிஞ்சிருச்சுன்னா, அதுல அது அது கோழி பண்ணையா மாறுறதுக்கு வாய்ப்பே இருக்காதுல்ல. அடுத்து ஒரு மிகப்பெரிய பண்ணையா மாறுறதுக்கு அது வாய்ப்பே இருக்காதுல்ல. ஒரு ஆடு, ஒரு மாடு எல்லாமே காம்பவுண்டிங் ப்ராசஸ்க்குள்ள இருந்தா மட்டும் தான் ஒரு பெரிய ஆட்டு பண்ணையோ, மாட்டு பண்ணையோ உருவாக்க முடியும். ஸோ, அந்த மாரி தான் நான் ஒரு பணத்த இன்வெஸ்ட் பண்றேன். அது ஒரு குட்டி போடுது. அதாவது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தருது. இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் அது வளர்ந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்ட குடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுதான் காம்பவுண்டிங் ப்ராசஸ். அதுதான் காம்பவுண்டிங் ப்ராசஸ். இது அத பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ ரொம்ப சிம்பிளா காம்பவுண்டிங் அப்படின்னா என்னன்னா, இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, காம்பவுண்டிங் இஸ் வென் யுவர் மனி ஏர்ன்ஸ் ரிட்டர்ன் அண்ட் தென் தோஸ் ரிட்டர்ன் ஸ்டார்ட் ஏர்னிங் தி ரிட்டர்ன்ஸ். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்ப சிம்பிளா தமிழ்ல புரிஞ்சுக்கங்க. காம்பவுண்டிங் அப்படின்னு சொன்னா, உங்க மணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரிட்டர்னை கொடுக்குது. அந்த ரிட்டர்ன் மறுபடியும் உங்களுக்கு ரிட்டர்ன் சம்பாரிச்சு கொடுத்துச்சுன்னா அதுதான் காம்பவுண்டிங். அந்த ரிட்டர்ன் மறுபடியும் உங்களுக்கு ரிட்டர்ன் சம்பாரிச்சு கொடுத்துச்சுன்னா அதுதான் காம்பவுண்டிங். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப கண்டிப்பா அல்லது முக்கியமானது. இது நம்ம பேசுவோம். உதாரணத்துக்கு நான் 1,00,000 இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்குவேன். என் பேர் வந்து ராஜ். ஓகே, நான் இப்போ ஒரு 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். எத்தனை ரூபா ரிட்டர்ன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்? வருஷத்துக்கு 10% ரிட்டர்ன்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 1,00,000. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1,00,000. நான் எவ்வளோ பர்சன்டேஜ் சதவீதம் ரிட்டர்ன்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றேன்? 10% ரிட்டர்ன்ஸ்க்கு. என்னோட ரிட்டர்ன்ஸ் வருஷத்துக்கு 10%. இப்போ என்ன ஆகும் என்கிட்ட? எனக்கு ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, ஸோ முதல் வருஷம் நான் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷம் முடியும் பொழுது 10% ரிட்டர்னா? அப்ப என்ன ஆகும்? ஒரு வருஷம் முடியும் பொழுது 1,10,000 எனக்கு இருக்கும். இப்போ என்ன ஆகுது? இந்த 1,10,000 நான் அப்படியே எடுத்துறோம். அப்படியே எடுக்காம அப்படியே விட்டுறோம். ஓகே. இப்ப 2வது வருஷம் தொடங்கும்போது எவ்வளவு இருக்கும்? 1,10,000 இருக்கும். அதே 10% ரிட்டர்ன்ஸு. 10% ரிட்டர்ன்ஸு. ஆனா 2வது வருஷம் முடியும் பொழுது என்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 1,20,000 இருக்குமா? 21,000 இருக்குமா? 21,000 இருக்கும். 21,000 இருக்கும். நான் நீங்க கணக்கு போடும் பொழுது நான் 1,00,000 இன்வெஸ்ட் பண்றேன். 1,00,000 இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ 2 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 10% ரிட்டர்னு. 10% ரிட்டர்னு. அப்போ 2 வருஷம் கழிச்சு எனக்கு 1,20,000 இருக்கும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அது தப்பு. அது சரியான கணக்கு இல்ல. 1,20,000 இருக்கும்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அது தப்பான கணக்கு. ஏன்னா இங்க காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தான் ஒரு வருஷத்துக்கு 10% ரிட்டர்ன்ல நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு வருஷம் முடியும் பொழுது 1,10,000 தான் இருக்கும். ஆனா 2வது வருஷம் முடியும் பொழுது, என்னுடைய வட்டி போடும். என்னுடைய வட்டி எனக்கு வட்டி தரும். அப்போ 2வது வருஷம் முடியும் பொழுது, எனக்கு 1,21,000 1,20,000 இருக்காது.
1,21,000 இருக்கும். 1,21,000 இருக்கும். அப்போ அந்த காம்பவுண்டிங்கோட பவரை நீங்க பாருங்களேன். ஸோ முதல் வருஷம் நான் ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்றேன். அது 10% வட்டி வீதத்தில் இருக்கு. ஒரு வருஷம் முடியும் பொழுது அது 1,10,000 நம்மளுக்கு தந்துருது. ரெண்டாவது வருஷமும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆயிருது? 1,10,000 இருக்கு. ஒரு வருஷம் முடியும் போது 1,10,000 ஆயிருச்சு. ரெண்டாவது வருஷம் தொடங்கும் போது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 1,10,000 இருக்கும். அப்போ அது 10% போட்டா அது ரூ. 1,21,000. இப்போ மூணாவது வருஷம் தொடங்கும் போது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவா இருக்கும்? 1,21,000 இருக்கும். அதே 10% ரிட்டர்னு மூணாவது வருஷம் முடியும் பொழுது என் கையில் எவ்வளவு பணம் இருக்கும்? 1,33,000 பணம் இருக்கும். இப்போ காம்பவுண்டிங் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்றேன். 10% ரிட்டர்ன்ஸ்ல 3 வருஷம் கழிச்சு காம்பவுண்ட் நடக்கல அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது 1,30,000 தான் இருக்கும். ஆனா காம்பவுண்டிங் நடந்துச்சுன்னா நீங்க அந்த பணத்தை எடுக்காம அந்த பணம் அப்படியே இருந்துச்சுன்னா உங்க வட்டியும் வட்டி தர ஆரம்பிக்கும். காம்பவுண்டிங் நடக்கும். அப்போ அதே ரூ. 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்டிங் நடக்கும் பொழுது 3 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது 1,30,000 இல்ல 1,33,000 இருக்கும். 1,33,000 இருக்கும். இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். ஓகே. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க எத்தனை நாள் அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். காம்பவுண்டிங் ப்ராசஸ் நடக்கும் பொழுது உங்களோட வருமானம் பெரிய அளவில் இருக்கும். இதை ரொம்ப சிம்பிளா ஒரு 2 பேர்த்த வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரவின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஓகே, ரவின்னு ஒருத்தர் இருக்கார். ரவி என்ன பண்றாரு? மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. ஓகேவா? இவருக்கு வயசு 25. ரவிங்கிற ஒருத்தர் மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. எத்தனை வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு? 25 வயசுல இன்வெஸ்ட் பண்றாரு. இப்போ இந்த ரவி என்ன பண்றாரு? 10 வருஷத்துக்கு மாசம் 5,000 இன்வெஸ்ட் பண்றாரு. இவரோட 35வது வயசுல அந்த பணத்தை அப்படியே விட்டுறாரு. உதாரணத்துக்கு மாசம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாருன்னா 10 வருஷத்துக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு? உதாரணத்துக்கு மாசம் 5,000 அப்படின்னு எடுத்துக்குவோம். மாசம் 5,000னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுவே 10 வருஷத்துக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னா 6,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். 10 வருஷத்துக்கு 6,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? மாசம் 5,000 ரூபாய்ன்னு 25வது வயசுல இருந்து 35வது வயசு வரைக்கும் 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. மொத்தம் கிட்டத்தட்ட 6,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட். பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டார். எத்தனை வயசு வரைக்கும் விடுறாரு? 60 வயசு வரைக்கும் அப்படியே விட்டுட்டார். 60 வயசு வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மேற்கொண்டு எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுட்டார். இது ஃபர்ஸ்ட் இந்த ரவியோடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல். இப்போ இன்னொருத்தர் நம்ம யார் எடுத்துக்கலாம்? குமார்னு ஒருத்தர் எடுத்துக்குவோம். இந்த குமார் என்ன பண்றாரு? இவரும் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. மாசம் 5,000 பண்றாரு. ஆனா எத்தனை வயசுல ஸ்டார்ட் பண்றாரு? 35 வயசுல தான் ஸ்டார்ட் பண்றாரு. 35 வயசுல கிட்டத்தட்ட மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. இவர் எத்தனை வயசு வரைக்கும் பண்றாரு? 60 வயசு வரைக்கும் பண்றாரு. 60 வயசு வரைக்கும் பண்றாரு. அப்படி பார்த்தோம்னா இவர் எத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு? மொத்தமா 25 வருஷம் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க 2 பேர்த்தோடதையும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ரவி 25 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றாரு. மொத்தம் 10 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பணத்தை 60 வயசு வரைக்கும் அப்படியே விட்டார். ஆனா குமார் லேட்டா தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரவி பண்ணது மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தான். குமார் பண்ணது மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா குமார் ஆரம்பிக்கிறது 35 வயசுல ஆரம்பிச்சு 65 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். 60 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றாரு. ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாரு. இவரும் பணத்தை
60வது வயசுல தான் வெளியே இருக்கிறார். 60வது வயசுல தான் வெளியே இருக்கிறார். ரவி மொத்தமா 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ரவி மொத்தமா 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. குமார் எடுத்துட்டோம்னா குமார் 5,000 வீதம் 5,000 வீதம் ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. மொத்தம் 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவரு. கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 15 லட்ச ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 60 வயசுல இவர் பணத்தை வெளியெடுக்கும் பொழுது ரவி கையில எவ்வளவு தெரியுமா இருக்கும்? ரவி கையில 1,12,00,000 இருக்கும். 1,12,00,000 இருக்கும். குமார் கையில 1,02,00,000 ரூபாய் இருக்கும். 1,02,00,000 ரூபாய் இருக்கும். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ரவி வெறும் 10 வருஷம் தான் பண்ணாரு. 10 வருஷம் தான் பண்ணாரு. ஆனா குமார் 25 வருஷம் மாசம் 5,000 இன்வெஸ்ட் பண்றாரு. ரவி வெறுமனே 10 வருஷத்துக்கு தான் மாசம் 5,000 இன்வெஸ்ட் பண்றாரு. அப்போ ரவி கிட்ட தானே அதிகமான காசு இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா ரவி 25 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 6 லட்ச ரூபா தான். அப்படியே விட்டுறாரு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 25 வருஷத்துக்கு அந்த 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது காம்பவுண்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அது 6,50,000, அதுக்கு அடுத்தப்புறம் 6,50,000க்கு வட்டி, அப்புறம் அந்த 7 லட்சம் ஆகுது, 7,50,000க்கு வட்டின்னு ஒவ்வொரு வருஷமும் காம்பவுண்டிங்காக வளர்ந்துகிட்டே இருக்கும். ரவியை பொறுத்த வரைக்கும் அது காம்பவுண்ட் ஆடுறதுக்கு வளர்றதுக்கு 25 வருஷம் டைம் கொடுத்துருக்காரு. ஆனா குமார் 25 வருஷம் தொடர்ந்து 5,000 இன்வெஸ்ட் பண்ணாலுமே அவர் வளர்றதுக்கான டைம் அப்படிங்கிறது கொடுக்கல. காம்பவுண்டிங்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. ஏன்னா அவர் லேட்டா ஸ்டார்ட் பண்றாரு. 2 பேருமே 60 வயசுல ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் இந்த பணத்தை சேமிக்கிறாங்க. 2 பேருமே 60 வயசுல ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் இந்த பணத்தை சேமிக்கிறாங்க. ஆனா ரவி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 25ல இருந்து 35 வயசு வரைக்கும் அந்த பணத்தை சேமிச்சுட்டு அதை அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரெகுலர் வேலையை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 25 வருஷம் அந்த பணம் காம்பவுண்டிங் ஆகுது. கிட்டத்தட்ட 25 வருஷம் அந்த பணம் காம்பவுண்டிங் ஆகி வளர்ந்துகிட்டே இருக்கு. வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ ரவி கிட்ட இது 60 வயசுல அவர் பணத்தை திருப்பி எடுக்கும் பொழுது 1,12,00,000 ரூபாய் இருக்கும். ஆனா குமார் கிட்ட வெறுமனே 1 கோடி ரூபாய் தான் இருக்கும். சோ ஒரு விஷயத்தை நீங்க காம்பவுண்டிங்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, காம்பவுண்டிங்ல புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா இயர்லி பேர்டுன்னு சொல்லுவோம். நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை தள்ளி போடக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் காம்பவுண்டிங்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்களோ நானோ யாரா இருந்தாலுமே எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு என்ன, நம்ம 60 65 வயசுல ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு தான் பணத்தை வெளியெடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டையர்மெண்ட் தான் நம்மளோட பிளான் வச்சுக்குவோமே. ரிட்டையர்மெண்ட் தான் நம்மளுடைய பிளான் வச்சுக்குவோம். அப்போ இவ்வளோ ரிட்டையர்மெண்ட் 60 வயசுல நம்ம ஆக போறோம் அப்படிங்கிற நம்ம பிளான் நம்ம முன்னாடியே இருந்துச்சுன்னா 45 வயசுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுல பெரிய பிரயோஜனம் இருக்கும். பட் வந்து அது காட்டிலும் நீங்க முன்னாடியே இப்ப இன்னைக்கு உங்களுக்கு 30 வயசாச்சு 25 வயசாச்சுன்னா இன்னைக்கே ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க 30 35 வயசுல நிறுத்திடல. ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிறுத்திட்டு அது காம்பவுண்டிங் விட்டீங்கனாலும் கூட 60 வருஷத்துக்கு கழிச்சு அது ஒரு மிகப்பெரிய தொகையா வந்து நிற்கும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பியா கொண்டாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஏர்லி ஸ்டேஜ்களை பணத்தை டூர்ல செலவு பண்றது, ட்ரிப்புக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டு ஒரு 45 வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்ணீங்க அப்படின்னா காம்பவுண்டிங் ப்ராசஸ்க்கான டைம் பீரியட் ரொம்ப கம்மியாயிரும். ஓவரால் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஈவன் நீங்க வாரன் பஃபட் மாதிரியான பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து வாரன் பஃபட்டே 60 வயசுக்கு அப்புறம் தான் கோடீஸ்வரனா அறியப்படுறாரு. ஓகே, அவருடைய 90% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற வெல்த் அப்படிங்கிறது அவருடைய 60 வயசுக்கு மேலதான் அவருக்கு கை கொடுக்கு வெளியெடுக்குது. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் 11 வயசுல இருந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சு அவர் எப்போ அவருடைய வெல்த் எல்லாமே அவர் கை கொடுக்குன்னா ஒரு 60 வயசுக்கு மேலதான் அவரோட வெல்த்துக்கெல்லாம் கை கொடுக்குது. நீங்க அவரோட புக்கா படிங்க, உங்களுக்கு இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கு. அவ்வளவு முக்கியம் இந்த காம்பவுண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த காம்பவுண்டிங் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற ஃபார்முலாவையும் நம்ம பேசணும். அது ரொம்ப முக்கியமாகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்டிங் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிற ஃபார்முலா எப்படி நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கறது ஃபார்முலா. நார்மலா காம்பவுண்டிங் உடைய ஃபார்முலா, ஓகே, காம்பவுண்ட் பண்றதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். பட் நீங்க இதை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. பட் இது தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயமா. இதோட ஃபார்முலா அப்படிங்கிறது A ஈக்குவல் டு P இன்டு 1 பிளஸ் R டிவைடட் பை N ஹோல் பவர் NT. ஹோல் பவர் NT. இதுதான் ஃபார்முலா.
இதுதான் ஃபார்முலா. A equal to P into 1 plus R divided by N whole power NT. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ தட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்து ஏன் ரவிக்கு 1 கோடியே 20 லட்சம் கிடைச்சிது, ஏன் குமாருக்கு 1 கோடியே 2 லட்சம் தான் கிடைக்குது, அந்த காம்பவுண்டிங்கில் அப்படி என்ன நடக்குதுங்கிறது குழப்பம் இன்னும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் உட்காந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். உதாரணத்துல ஏ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைனலாக என்ன அமௌண்ட் கிடைக்கும், ஏங்கிறதா ஃபைனலாக உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும், இந்த ஃபைனலாக உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குங்கிறத அதுதான் ஏ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஃபைனல் அமௌண்ட், ஃபைனல் அமௌண்ட். அதில் அடுத்தது பி, பி அப்படிங்கிறது இனிஷியல் அமௌண்ட். பிரின்சிபல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய மூலதனம், பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது இனிஷியலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், இனிஷியல் அமௌண்ட், இனிஷியல் அமௌண்ட். ஓகேங்களா, இனிஷியல் அமௌண்ட், அதுதான் இந்த பி அப்படிங்கிறது. ஆர் அப்படிங்கிறது ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், அதாவது என்ன சதவீத ரிட்டர்னுக்கு, அதாவது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன சதவீத இன்ட்ரெஸ்ட்டுக்கு, என்ன சதவீத இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம போட்ட கேசஸில் நம்ம ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா, அந்த மாதிரி என்ன சதவீத இன்ட்ரெஸ்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஆர், இந்த ஆர். அதுக்கப்புறம் என்னங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் பெர் இயர். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா என்னங்கிறது எப்படி சொல்லலாம், எத்தனை நாளுக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் எத்தனை நாளுக்கு. உதாரணத்துக்கு நார்மலா நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே, இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பாண்டுகள் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, மாசம் இன்ட்ரெஸ்ட் தராமல் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஆங்கிள் தான், வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிற ஆங்கிள் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நார்மலாக வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் கால்குலேட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் பெர் இயர். ஒரு வருஷத்துல எத்தனை தடவை இன்ட்ரெஸ்ட் வருது, வருஷத்துல ஒரு தடவை தான் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ டிஃபால்ட்டாக இந்தியாவை கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்கிறத ஒன்றா வச்சுக்குவோம். டீங்கிறது எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், டைம் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் டி. எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் டி. இப்போ இந்த சம் ஒரு தடவை போட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு காம்பவுண்டிங் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓரளவுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்னுக்கு? இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் எடுத்துக்குவோம். ஃபிக்ஸ்டு டெபாசிட்ங்கிற ஒரு சாதாரண ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான். சாதாரண ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு நார்மலா 8% இன்ட்ரெஸ்ட், 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இன்னைக்கு. சீனியர் சிட்டிசனா 8.75 அந்த மாதிரி கிடைக்குது. 8%னா 100க்கு 8ன்னு அர்த்தம். அதாவது பாயிண்ட்ல சொன்னோம்னா 0.08, இதுதான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. நம்பர் ஆஃப் காம்பவுண்டிங் இயர்ஸ் 1, டிஃபால்ட்டா நம்ம 1 எடுத்துருக்கோம். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கணக்கிடுது அப்படிங்கிறது தான். எத்தனை வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன்? 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றேன். 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றேன். அதாவது 1 லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட், 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றேன். அப்போ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு வருஷம் முடியும் பொழுது 1,08,000 ரூபாயா இருக்கும். 2வது வருஷம் இன்ட்ரெஸ்ட் 1,08,000 ரூபாயிலிருந்து கால்குலேட் ஆகும். 1,08,000 ரூபாயிலிருந்து கால்குலேட் ஆகும். அப்போ டோட்டலா எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 10 வருஷத்துக்கு எவ்வளவு ஆயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஏங்கிறது தான் என்னது, ஃபைனல் அமௌண்ட். ஃபைனல் அமௌண்ட் ஃபார்முலா என்னது, பி இன்டு 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை என்டி. அப்போ ஃபைனல் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய பிரின்சிபல் எவ்வளோ, 1 லட்சம் இன்டு 1 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, 0.08 டிவைடட் பை 1. எத்தனை வருஷத்துக்கு, என்னங்கிறது என்ன, 1. எத்தனை வருஷத்துக்கு நம்ம போட்டிருக்கோம், 10 வருஷத்துக்கு. 10 வருஷத்துக்கு. அப்போ நீங்க கால்குலேட் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா 1 லட்சம் இது கால்குலேட் பண்ணோமா 1.08 n into 10 power 10 அப்படின்னா ஓவரால் எவ்வளோ ஆச்சு, அரௌண்ட் 2,15,800 ரூபாய்க்கு பக்கமாச்சு. 2,15,800 ரூபாய் ஆச்சு. இப்போ காம்பவுண்டிங் நடந்துச்சுன்னா இந்த 1 லட்சம் 10 வருஷத்துல எவ்வளவு ஆகுது,
2,15,800 ஆகுது. இதுவே காம்பவுண்டிங் நடக்காம போட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு மாசம் 8% இன்ட்ரெஸ்ட் கணக்கு போட்டீங்கன்னா வருஷத்துக்கு 8,000 கிடைக்கும். 10 வருஷத்துக்கு 80,000 1,80,000 தான் கிடைக்கும். காம்பவுண்டிங் நடக்கலைன்னா 1,80,000 தான் கிடைக்கும். காம்பவுண்டிங் நடக்கலைன்னா காம்பவுண்டிங் நடந்துச்சுன்னா 1,00,000 2,15,800 நம்மளுக்கு கிடைக்கும். 2,15,800 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ காம்பவுண்டிங் அப்படிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சராசரியா 15லிருந்து 17% வரைக்கும் நிறைய ஃபண்டுகள் நல்ல ரிட்டர்ன்ஸ் தருது. அதை நம்ம உங்களோட சூழ்நிலைக்கேற்ப தேவைக்கேற்ப அந்த ஃபண்டுகளை நம்ம தேர்ந்தெடுப்போம். அப்போ ஃபண்டுகளை நீங்க எவ்வளவு தூரம் வச்சிருக்கீங்களோ எத்தனை வருஷத்துக்கு வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது காம்பவுண்டிங் நடக்கும். அப்படி காம்பவுண்டிங் நடக்கும் பொழுது அதோடைய வருமானம் அப்படிங்கிறது அதோடைய ஈவுத்தொகை அப்படிங்கிறது பெரிய அளவுல வளரும். காம்பவுண்டிங்க நீங்க எந்த அளவுக்கு கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பணம் வளருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே இன்வெஸ்டட். பேஷன்ஸா உங்க பணம் வளர்றதுக்கான டைமை கொடுங்க. ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது ஒரு வளர்ந்துருச்சுன்னா தேவை இருக்கோ இல்லையோ உடனே அந்த பணத்தை வெளியே எடுத்துறது. அது மாதிரி பண்ணாதீங்க. பணத்தை அப்படியே உள்ள வைக்க அது வளர்ந்துகிட்டே இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நின்றுட்டாலுமே அந்த பணத்தை நீங்க உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆட்டு பண்ணையா மாறணும்னா அதுக்கு காம்பவுண்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு ஆட்டு பண்ணையா மாறணும்னா காம்பவுண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ காம்பவுண்டிங்க்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது டைமு. கொஞ்சம் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காம்பவுண்டிங் மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு செயல்படும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்லை எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போறீங்கனாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்காதீங்க. 60 வயசுல ரிட்டையர்ட் ஆகிறோம், ஒரு 50 வயசுக்கு மேல காசு சேர்த்து வைக்கலாம், 40 வயசுக்கு மேல காசு சேர்த்து வைக்கலாம்னு பண்ணாதீங்க. 25 வயசுல ஆரம்பிச்சு ஒரு 45 வயசுல நீங்க சேமிப்பதை எடுத்துட்டீங்கனாலும் கூட காம்பவுண்டிங்ல உங்களோட ஒட்டுமொத்த செலவுகளையும் அது பார்க்குற அளவுக்கு வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காம்பவுண்டிங் பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியுமே அடுத்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பேசலாம். அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அடுத்தடுத்த லெவல்கள் நோக்கி போகலாம். ஸோ ஏரியலா ஸ்டார்ட் பண்ணுங்க, கான்ஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, பேஷன்ஸா வெயிட் பண்ணுங்க. காம்பவுண்டிங் ஒரு மிகப்பெரிய சக்சஸை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்ல, நீங்க காம்பவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காம்பவுண்ட் ஆகுது, எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண, உதாரணத்துக்கு நான் மாசம் 10,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுனா ஒரு 120 மாசம் கழிச்சு 14% இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்றேன்னா எனக்கு எவ்வளவு பணம் வருது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான கால்குலேட்டர் வந்து conflow.in அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்கும். நீங்க conflowcapital.in. ஸோ அதையுமே நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். கம்ப்ளீட் கால்குலேஷன் conflowcapital.in அப்படிங்கிற வெப்சைட்ல டூல்ஸ்ல ஃபைனான்சியல் கால்குலேட்டருக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா எல்லா வகையான கால்குலேட்டர்ஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளா இருக்கும். எல்லா வகையான கால்குலேட்டர்ஸும் அவைலபிளா இருக்கும். நம்ம ஒவ்வொரு கால்குலேட்டர்லையும் நம்ம வரக்கூடிய கிளாஸுகள்ல நீங்க வீடுக்கு பிளான் பண்ணணும்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு மேரேஜ் பிளானிங்க்கு எப்படி எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காம்பவுண்டிங் பத்தி பேசியிருக்கோம். ஹோப் காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த கிளாஸ் வீடியோல நம்ம பார்க்கலாங்க. தேங்க் யூ எவ்ரிஒன். ப்ளீஸ்.